உறவுமுறை சிக்கலுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்லியிருக்கீங்க சார். இப்போ வீட்டில் சண்டை போடுறாங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, அவங்க சண்டை போடுறாங்க, அதுக்கு ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னா, தெற்கு பாதிக்கப்பட்டால், அதாவது தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னர் பாதிக்கப்பட்டால் கணவன் மனைவி சண்டை போடுவாங்க. சவுத் வெஸ்ட் மூலையில் வீட்டுக்குள்ள ஒரு படிக்கட்டு வருது. அப்போ அந்த வீட்டிலலாம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அங்கெல்லாம் டைவர்ஸ் நடக்குது. நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே படிக்கட்டு. அப்போ அந்த வீட்டு பையன் வெட்டியா இருப்பான், வேலையே கிடைக்காது. நீங்க படிக்கட்டு மாத்தினா வேலை கிடைக்காது. நீங்களே கொண்டு போய் அவனை உட்கார வச்சாலும் அவன் ஓடி வந்துருவான். சவுத் ஈஸ்ட் கார்னர் என்பது அக்னி மூலை, அது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த இடத்துல படிக்கட்டு அங்க ஐசீலிங் வந்துடும். அப்ப பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. என்ன மாதிரி பாதிக்கப்படுவாங்க? ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவாங்க, டென்ஷன் ஆகுறது, கத்துறது, குதிக்கிறது, நான் உங்ககிட்ட வாழ மாட்டேன்னு சொல்றது, எனக்கு வீட்டில் இருந்தா நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பெண்கள். அதாவது வடமேற்குல இருக்கு, உள்மூளை படிக்கட்டா இருக்குன்னா பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ லவ் மேரேஜ் பண்ணுவாங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க சார். ஷோரா நடக்கும். சவுத் ஈஸ்ட் கார்னர்ல யார் வீட்டிலலாம் பாத்ரூம் இருக்கோ, கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். நார்த் ஈஸ்ட்ல டாய்லெட் போட்டுட்டாங்க அப்படின்னா, யூ மார்க் மை வேர்ட்ஸ், ஒரு 6 monthsக்குள்ள வெட்டியா மாறுவாரு, பிஸ்னஸ் இருக்காது, வேலை போகும். நார்த் ஈஸ்ட்ல யாருக்கெல்லாம் டாய்லெட் இருக்கோ ஹார்ட் அட்டாக் சம்பந்தமான, பைபாஸ் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். இன்னும் உச்சபட்சமா சொல்லணும் அப்படின்னா 50 வயதிலிருந்து 55 வயதுக்குள்ள உயிரிழக்கும். ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம். சொல்லுங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா. ஓகே, இப்போ வாஸ்து பத்தி நிறைய பேச போறோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க வீட்டில் வாஸ்துவை மாத்தினா இதெல்லாம் மாறிடும் அப்படின்றத நம்ம ரொம்ப காலமாவே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் உங்கள் இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கும் போது உறவுமுறை சிக்கலுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு படிக்கட்டு, ஒரு சமையலறை, இதுக்கும் வீட்டில் கூடிய பெண்களுக்கும் சம்மந்தம் இருக்குது, வீட்டில் சண்டை வரும், ஒன்றா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இது எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு வீடு அமைப்பாக இருக்குது அப்படின்னா, சொந்த வீடுனா நம்ம பார்த்து கட்டிடலாம். ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே புதுமண தம்பதிகளாக போகிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கும் வீட்டு வாஸ்துக்கும் எப்படி சம்பந்தப்படுத்த முடியும் சார்? அதாவது நல்ல கேள்வி சார். இப்போது புது வீடுனா நம்ம அந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும் அதெல்லாம் பேசிக்காக சொல்லிடலாம். இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா, சூரியன் தான் அடிப்படை, சூரிய ஒளி கதிர்கள் தான் அடிப்படையை தவிர, இப்போ நீங்கள் அசால்ட்டாக கேள்வி கேட்கலாம், இந்த வாஸ்துவை சாதாரண ஒரு மேஸ்திரியை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சில நுணுக்கங்கள் அந்த ஒரு வீட்டில் இருக்குது. அதாவது வாஸ்து என்பது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் சார். ஒரு மனையோ அல்லது ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும். வடகிழக்கு அதிக காலி இடம் இருக்கணும், வடக்கும் கிழக்கும் தெற்கும் மேற்க விட. படிக்கட்டு, உச்சவாசல், தெருக்குத்து, தெருப்பார்வை, இதை பார்த்தாலே நம்ம ஒரு 40% ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணலாம். அது என்ன தெருக்கூத்து தெருப்பார்வை? தெருக்குத்து தெருப்பார்வை அப்படின்னா டி ஜங்ஷன். இந்த தெரு முட்டும் வீட்டுக்கு நேராக, அது எந்த இடத்துல முட்டுனா நல்லது, எந்த இடத்துல முட்டுனா தவறுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க சார், இப்போ வீட்டில் சண்டை போடுறாங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, அவங்க சண்டை போடுறாங்க, அதுக்கு ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னா, தெற்கு பாதிக்கப்பட்டால், அதாவது தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னர் பாதிக்கப்பட்டால் கணவன் மனைவி சண்டை போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓப்பனாக சொல்கிறேன், சவுத் வெஸ்ட் மூலையில் வீட்டுக்குள்ள ஒரு படிக்கட்டு வருது. அப்போது அந்த வீட்டிலலாம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அங்கெல்லாம் டைவர்ஸ் நடக்குது. சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டுக்குள்ள படிக்கட்டு அங்கே டைவர்ஸ் நடக்குது சார். சவுத் வெஸ்ட்டில் நம்ம படிக்கட்டு வந்தாவா? படிக்கட்டு போட்டீங்க நீங்கள். ஓகே. அப்போ அந்த இடத்துல அந்த அந்த தவறு நடக்குது. அந்த படிக்கட்டை ரிமூவ் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், அப்படி இல்லை வீடு மாறினா அவங்க ஒத்துமையாக இருக்காங்க. இது எப்படி மனநிலையாக சொல்கிறீங்களா? மனநிலை இல்லை, அந்த இடத்தில் படிக்கட்டு வரக்கூடாது. தேவையில்லாத உள்மூளை படிக்கட்டு வீட்டுக்குள்ள 4 மூலைகளும் வரக்கூடாது. 4 மூலைகளில் வந்ததுன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தவறு நடக்கும் சார். இல்லை, அப்படி பார்த்தா இன்னைக்கு நிறைய சிட்டியில் பார்த்தீங்கன்னா உள்ள படிக்கட்டு வச்சு தான் வீடுகள் கட்டுறாங்க.
ஏகப்பட்ட வீடுகளுக்கு உள்ள படிக்கட்டு போய் தான் மேல மாடிக்கு ஆமா, போகுது. அது எந்த இடத்துல சேஃப்டிக்காக. எந்த இடத்துல படிக்கட்டு வரலான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஒரு வீடு அப்படின்னு எடுத்தோம்னா தெற்கு நடுப்பகுதி படிக்கட்டு வரலாம், அல்லது வந்து மேற்கு நடுப்பகுதி படிக்கட்டு வரலாம். டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் கட்டுறாங்க. அப்போ தவறான ஒரு இடத்துல படிக்கட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு வடகிழக்குல தவறான இடத்துல ஒரு படிக்கட்டு போட்டாங்க. அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே படிக்கட்டு. அப்போ அந்த வீட்டு பையன் வெட்டியா இருப்பான், வேலையே கிடைக்காது. ஓகே, நீங்க படிக்கட்டு மாத்தினா வேலை கிடைக்காது. வேலை கிடைக்காது. உங்க ட்ரை பண்ணி என்ன பண்ணாலுமே வேலை கிடைக்கும். வேலை கிடைக்காது. நீங்களே கொண்டு போய் அவனை உட்கார வச்சாலும் அவன் ஓடி வந்துடுவான். அதே படிக்கட்டு சவுத் ஈஸ்ட் கார்னர்ல உள்மூலையில இருக்கு. அப்ப என்ன ஆகும்? பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. சவுத் ஈஸ்ட் கார்னர் என்பது அக்னி மூலை, அது வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த இடத்துல படிக்கட்டு வந்து அங்க ஐசீலிங் வந்துடும். அப்ப பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. பாதிக்கப்படுவாங்கன்னா என்ன மாதிரி பாதிக்கப்படுவாங்க? ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவாங்க, டென்ஷன் ஆகுறது, கத்துறது, குதிக்கிறது, நான் உங்ககிட்ட வாழ மாட்டேன்னு சொல்றது, எனக்கு வீட்டில் இருந்தா நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பெண்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ப்ராப்ளம். இப்போ இதே படிக்கட்டு நார்த் வெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுங்க, அதாவது வடமேற்குல இருக்கு, உள்மூலை படிக்கட்டா இருக்குன்னா பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ லவ் மேரேஜ் பண்ணுவாங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க சார். ஓ, அப்படிலாம் இருக்கா? ஷோரா நடக்கும். இப்போ நீங்க சொல்றது வந்து, அதாவது நம்மளுடைய வீடும் நம்மளுடைய ஜாதக கட்டமும் நம்மளுடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்போ இதுக்கு இங்கே மட்டும் இல்லை, கேகே நகர் மட்டும் இல்லை, ஜாஃப்ரகான் பேட்டை மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, நீங்கள் ஆஸ்திரேலியா எடுத்தாலும் சரி, சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்தாலும் சரி, அமெரிக்கா எடுத்தாலும் சரி, இதுதான் யூனிவர்சல் ரூல். ஓகே, இப்போ நீங்க சொல்றது வந்து திசைகளை சொல்றீங்களா? ஒரு திசையில, இப்போ இந்த திசையில வந்து இந்த இடத்துல அப்படி ஒரு விஷயம் சார், திசைகள்ல தப்புன்னா தப்பு சார், அந்த வீடு தப்பா இருக்குன்னா தவறு சார். பட் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஃபிளாட் போடுறாங்க. ஆமா, அந்த ஃபிளாட்டை வந்து ஃபிளாட்ல 20% மேல வாஸ்து பார்க்க முடியாது சார். இப்போ ஃபிளாட்ன்றது 10 மாடி, 10 மாடியிலுமே ஒரே இடத்துல தான் பாத்ரூம் போட்டு ஒரே இடத்துல தான் லைன் எடுக்கணும். ஆமா, அப்போ அந்த தவறான இடத்துல, இப்போ உதாரணத்துக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர்ல ஒரு பாத்ரூம் போட்டான், அப்போ அந்த 10 மாடிக்கும் சவுத் ஈஸ்ட் கார்னர்ல தான் பாத்ரூம் வரும். அப்போ அந்த 10 மாடியும் என்ன ஆகும்னா, அந்த பெண்கள் வரக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து டென்ஷனாக இருப்பாங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் யார் வீட்டிலலாம் பாத்ரூம் இருக்கோ கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். ஓகே, இல்லை நீங்கள் எவ்வளோ பேர் அது மாதிரி பார்த்துருக்கீங்க? நான் ஒரு 2000-3000 வீடு பார்த்துருக்கேன். அதில் ஒரு 100 பேர் இப்படி இருக்கான். சவுத் ஈஸ்டில் பாத்ரூம் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது அப்படின்னா கேன்சர்ன்ற ஒரு விஷயம் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ்னால இந்த மாதிரி நடக்கும்னு சொல்கிறீங்க? அதாவது இப்போ இந்த இடத்துல இது இருக்குது, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சவுத் ஈஸ்ட்டில் வந்து பாத்ரூம் இருந்தால் அது பிரச்சனைன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஒரு வீட்டுக்குள்ளே? அப்படி அது வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஈசான்யத்தில் என்ன பண்ணுவாங்க, வடகிழக்கில் ஒரு ஹால் போட்டுப்பாங்க, தென்கிழக்கில் ஒரு கிச்சன் வச்சுப்பாங்க, தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூம் வச்சுப்பாங்க, வடமேற்கில் இன்னொரு பெட்ரூம் வச்சுப்பாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுற தவறு என்னென்னா, டாய்லெட் தவறாக போட்டுருவாங்க. இடம் சின்னதாக இருக்குது, வீட்டுக்குள்ளே டாய்லெட்டை கொண்டு வந்து போட்டுருவாங்க. வீட்டுக்குள்ளனா ஐ மீன் நார்த் ஈஸ்டில் டாய்லெட் போட்டுட்டாங்க அப்படின்னா, யூ மார்க் மை வேர்ட்ஸ், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைமகன் அவ்வளோ நேரம் சம்பாதித்து கொண்டிருந்தால் அவர் அந்த நிமிஷத்துலேருந்து ஒரு 6 மந்த்ஸுக்குள்ள வெட்டியாக மாறுவார். பிஸ்னஸ் இருக்காது, வேலை போகும். நார்த் ஈஸ்டில் யாருக்கெல்லாம் டாய்லெட் இருக்கோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் சம்பந்தமான, பைபாஸ் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். இன்னும் உச்சபட்சமாக சொல்லணும் அப்படின்னா 50 வயதுலேருந்து 55 வயதுக்குள்ளே உயிர் எடுத்துரும். ஓகே, இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ ஜாதக கட்டம் அப்படின்னா ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க, இப்போ இந்த இயரில் இந்த டைமில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். இது வீடுங்கிறது பெர்மனண்ட்டாக இருக்க போகிறது. இப்போ 1 இயரோ 2 இயர்ஸோ ஒரு வீட்லேயோ வாடகை வீட்லேயோ இருக்க போகிறோம். இப்போ சொந்த வீடுனா 40 வருஷமா அந்த வீட்டில் இருக்க போகிறோம். அப்படின்னும் போது இது எப்போ நடக்கும் எப்படின்றது நம்ம எப்படி யோசிக்க முடியும்? நல்ல கேள்வி. இதே தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் ஜாதகத்தை பார்த்த உடனே, தம்பி தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம், கும்ப லக்னம், வெயிட்டாக இருக்கும், சூப்பராக இருப்ப, இதே சொல்லி 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 28 வயசு வரைக்கும் ஆயிடுச்சு. எனக்கு நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், வேலை நடக்கலையே. வேலை நடக்கலை அப்படின்னா கிட்ட போவேன், தட்டி போயிடும். ஓகே, அப்போது வீடு அப்போ ஏதோ ஒன்று பேசுது, அப்போ வீட்டில் ஏதோ தவறு இருக்குது. அப்போது செங்கல் சிமெண்டால் செய்த தவறை செங்கல் சிமெண்டால் தான் சரி செய்ய முடியுமே தவிர, நான் பூஜை பண்ணியோ எதுனா ஒரு மிகப்பெரிய யாகம் வளர்த்தோ சரி பண்ண முடியுமா அப்படின்னா, அது வந்து அந்த நேரத்துக்கு தான் ரெமிடி. எனக்கு ஃபுல் ரெமிடி கொடுக்கலையே. என்னுடைய வீட்டை நான் சைதாப்பேட்டில் விற்றதுக்கு அப்புறம் தானே நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். 18-20 வருஷமாக என்னை அப்படியே அமுக்கி வச்சிருந்தது.
இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் நீங்கள் வெல்த்தியாக சொல்கிறீங்க. நான் வந்து ஒரு வீடு வச்சுருந்தேன், விற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி. பட் இன்றைக்கி வந்து வீடு கிடைச்சாலே போதும்னு சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய மாநிலங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, இந்தியாவிலே எடுத்துக்கலாம், சின்ன சின்ன சந்துக்குள்ளலாம் வீடு இருக்கும். இப்போ அவங்க எல்லாமே வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா அது எப்படி சார்? அவங்க எல்லாருமே வந்து, அதாவது வாஸ்து அப்படின்றது இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பில்லாத வெற்றின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் சொல்கிறது வந்து இழப்பில்லாமல் ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தனியாக காம்பவுண்ட் போட்டுங்க, உங்கள் வீட்டுக்குன்னு சதுரம் செவ்வகமாக வீடு கட்டிங்க. நான் சொல்கிற இடத்துல உச்சத்தில் ஜன்னல் வச்சுங்க, உச்சத்தில் வாசல் வச்சுங்கன்னு சொல்கிறேன். என்னால் இருக்க முடியாது, நான் வந்து சின்ன சந்தா இருந்தாலும் எனக்கு ஒரு வீடு போதும் அப்படின்னா அது இழப்புடன் கூடிய வெற்றி. ஓகே. ஆனால் அது தடுத்துக்கிட்டே அப்போ அவன் தடுத்துக்கிட்டே இருக்கும், அவனால் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, வீட்டில் இருக்க பொண்ணு சார் நீங்கள் என்ன கேட்கலான்னா, இப்போ நீங்கள் சார் அதுக்காக வாழவே முடியாதா அப்படின்றது கான்செப்ட் கிடையாது. வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க, நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா, அதுதான் கான்செப்ட். ஓகே. இல்லை, நீங்கள் சொல்கிறது வீட்டில் இருக்க பொண்ணு வந்து லவ் பண்ணி ஓடி போயிடுவா, அதுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்குங்கிறதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாம் சார். இப்போ வடமேற்கு உள்மூலை படிக்கட்டு இருந்து ஒரு வீட்டில் வடமேற்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு கிணறு இருக்குது சார். நிச்சயமாக ஷோர் ஷார்ட்டாக பொண்ணு இல்லை, அந்த வீட்டில் இருக்க பையன் கூட லவ் பண்ணியிருப்பான். இப்போ உதாரணத்துக்கு ஜாதகத்தில் கும்பலக்னம், சிம்ம லக்னம், ரிஷப லக்னம்னு எடுத்தோம்னா, ரிஷபராசி, கும்பராசி, சிம்ம ராசிலாம் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர். ஓகே. இல்லை, இப்போ நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் தானே. இல்லை, இந்த ராசிகள் நட்சத்திரம் வந்து ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர். ஓகே. அதே மாதிரி வடகிழக்கு படிக்கட்டு வச்ச வீட்டில் நீ எப்பேற்பட்ட ஆண் அழகனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அழகு பதுமையாக இருந்தாலும் அந்த லவ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இல்லை, இதுக்கும் அமானுஷங்களும் தொடர்பு இருக்கா? ஷோராக இருக்குது. நான் ஒரு சில வீட்டிலாம் உள்ளே போனால் நான் ஒரு 5 நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாது. ஏதோ ஒன்று நம்மளை ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும், ஓடி வந்துடுவேன். இல்லை, அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டதுனால சொல்கிறீங்களா, இல்லை ஜென்ரலாக எல்லாருக்குமே? ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஃபீல் வரும், நெகட்டிவ் ஃபீல் வரும். எல்லாருக்குமே பிரபஞ்சத்தோட நீங்கள் பேச ஆரம்பித்து விட்டார்களே உங்களுக்கு சில விஷயங்கள் பிரபஞ்ச குறியீடுகள் உணர்த்தி கொண்டே இருக்கும் சார். பிரபஞ்சத்தோட பேசுறதுன்னா என்னது, ஓம் நமச்சிவாய இப்படிலாம் சொன்னால் பிரபஞ்சத்தோட பேச முடியாது. என்னென்ன விஷயங்கள் நடக்குது நம்மளை சுத்தின்றதை நீங்கள் பொறுமையாக கோவப்படாமல் வாட்ச் பண்ண ஆரம்பித்தாலே பிரபஞ்சம் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கு. இல்லை, எப்படி வாட்ச் பண்ணணும்னு சொல்கிறீங்க சார்? இப்போது எல்லாருமே வந்து பொறாமையோட பொச்சரிப்போட இருக்கான். நம்மோட யார் பழகணும் யார் பழகக்கூடாதுன்றதை தீர்மானிச்சிட்டோம்னாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் கிடச்சிரும். அப்போவே வந்து சில விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே தவறு நடக்க போதுன்னா நமக்கு மனசில் உணர்த்தும் சார். அதுக்கு மீறி தான் நம்ம போய் கீழே விழ போகிறோம். ஓகே. தீதும் நன்றும் பிறதரவாரா. இப்போ உதாரணத்துக்கு ஜாதகத்தில் லக்னத்தில் 1, 4, 7, 10 சனி இருந்தால் கர்மதோஷம்னு பேர். அந்த 1, 4, 7, 10 சனி கூட ராகுவோ கேதுவோ இருந்தால் விஷ கர்மதோஷம்னு பேர். அப்போ கர்மதோஷம் இருக்குது அப்படின்னா பெண் சாபம் அந்த வீட்டில் இருக்கும். பெண் சாபம் வீட்டில் இருந்தால் அவங்க வீட்டில் தென்மேற்கு ப்ராப்ளம்னு அர்த்தம். தென்மேற்கு என்பது சவுத்து வெஸ்ட் கார்னர். அப்போ சவுத்து வெஸ்ட் கார்னர் வந்துட்டாலே அது ராகு சம்மந்தப்பட்டது. ராகு சம்மந்தப்பட்டாலே அங்கே முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. ஓகே. அப்போது நம்ம கர்மதோஷத்தை எடுக்கக்கூடிய விஷயம் எதுன்னா காசி தான். அது என்ன பர்டிகுலராக முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற அளவுக்கு? ராகு என்பது முஸ்லீம் சார், கேது என்பது கிறிஸ்டின் சார். சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ அவங்கெல்லாம் வாஸ்து பார்க்கறது இல்லைல்ல? யார் சொன்னா? பார்க்குறாங்க. தூய முஸ்லீம் பார்க்க மாட்டாங்க சார். 5 வேளை தொழுகை பண்ணுபவர்கள் பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சில விஷயங்கள் தவறு நடக்குதா, முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் வீட்டுக்கு அது தெரியாது, பிரபஞ்சத்துக்கு அது தெரியாது. தப்புன்னா தப்பு தான். இல்லை, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பிரபஞ்சம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பரிகாரம் சொல்கிறாங்க வாஸ்துவுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு படிக்கட்டு இருக்குது, இதை மாற்றணும் அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இதை மாற்றினா நான் டோட்டலாக வீட்டையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னும் போது அவங்க சில பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு தாமரை எடுத்து இங்கே வைங்க, ஒரு ஜக்கில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து பூக்களை வந்து இது பண்ணுங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய சாமி படங்கள் வந்து மாட்டுவாங்க, அந்த பூஜை ரூமை இதுக்கு நேராக திறந்து வைங்க, கண்ணாடி மாட்டுங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டுக்கு நுழைஞ்சோன்னா ஒரு கண்ணாடி இருந்தால் உள்ளே வரவங்க பார்த்த உடனே அது ஒரு பெரிய ராசியாக இருக்கும். நிறைய கடைகளில் கண்ணாடி போட்டிருப்பாங்க. அப்புறம் வீட்டில் இந்த குதிரைகள் ஃபோட்டோ வைக்க நானும் பார்த்துருக்கேன் சார். அப்போ ஒரு இடத்துல ஒரு இதை மாற்ற முடியாது, ஒரு சின்னதாக நீங்கள் சொன்னீங்க தாமரைப்பூ வச்சுக்கிறேன் இல்லை ஒரு எந்திரம் வைக்கிறேன் அப்படின்னா சரியாயிடுமா? அதான் சரியாகுமா நான் கேட்குறேன். ஆவாது. முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் அது. ஓகே, அது ஆவாது. நான் தான் சொன்னேனே, செங்கல் சிமெண்டால் செய்த தவறை செங்கல் சிமெண்ட் கொண்டு தான் சரி செய்ய முடியுமே தவிர
நீங்கள் ஒரு இடத்துல தவறு இருக்குது, நீ வந்து நீச்ச வாசல் வச்சிட்டன்னா நீ உச்ச வாசல் வச்சே ஆகணும். இல்லை நான் ஒரு பூஜை பண்ணுறேன்னா அந்த பூஜை ஏறுவை ஆகாது. ஒரு தவறான தெருக்கூத்தில் ஒரு பிள்ளையார் வச்சுட்டீங்க, பிள்ளையார் ஏற்றுப்பாரா? தவறு மட்டும்தான் வேலை செய்யும். ஒரு தாமரைப்பூ வச்சுட்டா சரியாயிடுமா? ஆகாது. நாளை காலைல ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து நான் கொல்லூர் மூகாம்பிகையில் நான் ஒரு பெரிய சண்டி ஹோமம் பண்ணிட்டேன்னா நாளைக்கு தூக்கிட்டு வந்து XRY ஏதோ ஒரு கூத்தாடி பயிலையோ இல்லை வந்து எவனோ ஒரு நடிகனையோ முதலமைச்சராக்கி வச்சிட முடியுமா? முடியாது. மக்கள் நினைக்கணும், அதுக்கு நீ உழைக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஓகே, இப்போ ஒரு வீடு நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்கிற வீடு ஓகே, நீங்கள் மாற்றலாம் சொல்கிறது. இப்போ நிறைய பேர் டெம்பரரியாக மேன்ஷனில் தங்கியிருக்காங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ரூம்ஸில் வாழ்கிறாங்க. இதுலலாம் எப்படி நம்ம வந்து அதில் வாஸ்து பார்க்க முடியாது சார். நான் ஓப்பனாக பேசுகிறேன். அதாவது ஒரு ஃப்ளாட்டில் 20% மேலே வாஸ்து பார்க்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். யாராவது 100% வாஸ்துன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளை ஏமாத்துறாங்க. எல்லா ஃப்ளாட்டும் அப்படி தாங்க விற்கிறாங்க. அப்படி தான் சார் விற்பான். இல்லைன்னா வாங்க மாட்டான்ல. இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ கோடம்பாக்கத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் பயங்கரமாக ரேட்டுக்கு போகுது. இப்போ அங்கே போய் கேட்டால் 100% வாஸ்து பார்த்து தான். ஆமாம், 100% வாஸ்துன்னு. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பேரை சொல்ல விரும்பல, தவறாயிடும். KK நகர், அசோக் நகரில் 15,000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு. பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் 100% வாஸ்துன்னா தான் வாங்குவான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், 40% மேல் 45% மேல் வாஸ்து பார்க்க முடியாது. ஏன்னா அந்த இடம் அமைப்பு அப்படி. ஆமாம், அதுவும் சிட்டிக்குள்ளே இல்லை, எந்த இடத்துலையுமே சரி. மிகப்பெரிய ஒரு 50 ஏக்கர் வச்சுருக்கேன், 20 ஏக்கர் வச்சுருக்கேன், 10 ஏக்கர் வச்சுருக்கேன், 1 ஏக்கர் வச்சுருக்கேன் அப்படின்னா 55% வாஸ்து பண்ணலாம். அவனுக்கே 100% பண்ண முடியாது. நீ வச்சிருக்க 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் எவ்வளோ வாஸ்து பண்ண முடியும்? 100% வாஸ்து பண்ண முடியாது சார். 45% தான் வாஸ்து பண்ண முடியும். இல்லை, அப்படி பார்த்தா இப்போ இந்த பக்கம் ஒரு பில்டிங், இந்த பக்கம் ஒரு பில்டிங், அந்த பக்கம் ஒரு பில்டிங், 3 ஸ்கொயர் போட்டு தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ளாட் கட்டுறாங்க. ஆனால் எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் கட்டுறாங்க. ஒரே மாதிரி தான். அதில் எப்படி வாஸ்து கரெக்டாக நீ சொன்ன திசைகள் பார்த்தா மாறும் இல்லையா? ஆமாம், மாறும். அப்போ திசைகள் மாறுது அப்படின்னா அந்த இடத்துல தவறான இடத்துல பாத்ரூம் வந்துடும், தவறான இடத்துல மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். அக்னி மூலையில் உங்களுக்கு பெட்ரூம் போட்டு கொடுத்துருவாங்க. நான் இப்போ ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆன்மீக பந்தத்தில் யார் வீட்டிலலாம் அக்னி மூலையில் சவுத் ஈஸ்ட் கார்னரும் அக்னி மூலை தான், நார்த்து வெஸ்ட் கார்னரும் அக்னி மூலை தான். இந்த அக்னி மூலையில் குறிப்பாக சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பெண் படுத்து தூங்குறா, கல்யாணம் ஆகாத பெண் படுத்து தூங்குறா அப்படின்னா அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகாது, லேட் மேரேஜ். அந்த மாதிரிலாம் இருக்கா? இருக்கு. சரி, இப்போ ஃப்ளாட் வாங்கும்போது நமக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது இல்லை? இப்போ சொல்கிற மாதிரி வாஸ்து சொல்லிட்டு போயிடுவோம். என்னென்ன பிரச்சனைகள் வரும்? நிச்சயமா வரும். 20% மேலே வாஸ்து பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன்ல. இப்போ தவறான இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஒரு டாய்லெட் போட்டால் அந்த டாய்லெட் வந்து என்ன ஆகும்? கேன்சர் தானே. சவுத் ஈஸ்ட்டில் போட்டால் கேன்சர் சார், நார்த் வெஸ்ட்டில் போட்டால் இங்கே ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். நார்த் ஈஸ்ட்டில் டாய்லெட் போட்டுருவான், 100% வாஸ்துன்னுவான். நார்த் ஈஸ்ட்டில் டாய்லெட் போட்டால் என்ன ஆகும்? ஒரு உயிரை எடுத்துரும். இப்போ நாளடைவில் அது நடந்துடும் சார். 6 monthsல நடக்கும், இல்லைனா 1 yearல நடந்துடும் சார். வீடு அதோடைய வேலையை கச்சிதமாக செய்யும் சார். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நல்லது சார்.